இந்த வீடியோல பிசி 45 அவுட் ஆஃப் 45 எடுக்கிறதுக்கான ஒரு பிராக்டிஸ். மொத்தமா 100 கேள்வி இருக்க போகுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடங்களுள் ஒன்று. தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடங்களுள் ஒன்று. கழுகுமலை, சரவண பெலகொளா அண்ட் திருமயம், காஞ்சிபுரம். ஓகே, சமண சிற்பங்கள் காணப்படக்கூடிய இடங்களுள் ஒன்று கழுகுமலை. ஓகேவா, கழுகுமலை என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸில் பிளவு ஏற்பட்ட ஆண்டு எது? இந்த क्वेश्चन இந்திய தேசிய காங்கிரஸில் பிளவு ஏற்பட்ட ஆண்டு கேக்குறாங்க. 1905, 1906, 1907, 1908. சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 1907 சூரத் பிளவு. இந்திய தேசிய காங்கிரஸில் பிளவு ஏற்பட்ட ஆண்டு. தேசபந்து என புகழப்படுபவர் யார்? தேசபந்து என புகழப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல், மோதிலால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் சிஆர் தாஸ். யாருமா? சர்தார் வல்லபாய் பட்டேல், மோதிலால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சிஆர் தாஸ். ஆன்சர் சிஆர் தாஸ். தேசபந்து என புகழப்படுபவர் சிஆர் தாஸ். அடுத்த கேள்வி, 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? 1940ஆம் ஆண்டு தனிநகர் சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மகாத்மா காந்தி, ஆச்சாரிய வினோபாவே, சத்யமூர்த்தி, அன்னி பெசன்ட் அம்மையார். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆச்சாரிய வினோபா பாவே என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? சிந்து சமவெளி நாகரிக காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கிமு 3250 இருந்து 2750, கிமு 1500 இருந்து 600, கிமு 1800 இருந்து 1000, கிமு 3100 இருந்து 2450. வெரி குட், கரெக்ட் ஆன்சர் கிமு 3250 இருந்து 2750 என்பது 5 என்பது சரியான விடை. இதான் சிந்து சமவெளியினுடைய நாகரிக காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். அடுத்த கேள்வி, இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? காளிதாசர், கௌடில்யர், மெகஸ்தனிஸ் அண்ட் பாணப்பட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வெரி குட், இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். ஆப்ஷன் சி, மெகஸ்தனிஸ் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர். இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் யார்? ராஜேந்திர சோழன், மகேந்திரவர்மன், விஜயாலயன், நரசிம்மவர்மன். இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் யாருமா? நரசிம்மவர்மன். அவர்தான் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர். நரசிம்மவர்மன். ஓகேவா. அடுத்த கேள்வி, ஒரு மைக்ரான் என்பதனுடைய அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மைக்ரான் என்பது 1/100 மில்லிமீட்டர், 1/100 சென்டிமீட்டர், 1/1000 மில்லிமீட்டர், 1/1000 சென்டிமீட்டர். வெரி குட். 1 மைக்ரான் is equal to 1/1000 மில்லிமீட்டர். ஓகேவா. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 1 மைக்ரான் is equal to 1/1000 மில்லிமீட்டர். இப்போ ஒரு பகுதியா 1000 பிரிச்சோம்னா அதுல ஒரு பங்கு தான் என்னது? ஒரு பாட்டு தான் ஒரு மைக்ரான் அப்படின்றது. அடுத்து, நீர்க்குமிழி உருண்டையாக இருப்பதற்கான காரணம் என்ன? நீர்க்குமிழி உருண்டையாக இருப்பதற்கான காரணம் என்ன? அடர்த்தி எண் 1. ஓகேவா, அதனுடைய அடர்த்தி எண் 1. பாகுத்தன்மை குறைவா இருக்கு, அதனால உருண்டையா இருக்கு. முனைவுறு திறன் அதிகமா இருக்கு. பரப்பு இழுவிசை, இதுல எதுமா காரணம்? ஒரு நீர்க்குமிழ், ஒரு நீர் சொட்டு. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. புறப்பரப்பு இழுவிசை. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நீர்க்குமிழி உருண்டையாக இருப்பதற்கான காரணம் புறப்பரப்பு இழுவிசை. பூமியின் சுழலும் வேகம் அதிகரிப்பதினால் பொருளின் எடை என்னவாகும் கேட்டிருக்காங்க. பூமியினுடைய சுழலக்கூடிய வேகம் அதிகமாச்சுன்னா
பொருளினுடைய எடை என்னமா பண்ணும்? முதலில் அதிகரித்து பின்பு குறையுமா? அதிகரிக்குமா? குறையுமா? இல்ல மாறாமல் இருக்குமா? ஆன்சர் குறையும். பூமியினுடைய சுழற்சியின் வேகம் அதிகரிக்கும் போது பொருளின் எடை குறையும். அடுத்த கேள்வி, ஒரு புரோட்டானின் மின் ஊட்டம் என்ன? ஒரு புரோட்டானின் மின் ஊட்டம் என்ன? 1.6 into 10 to the power plus 19 minus 19 21 minus 21. So answer என்னது? Very good. ஒரு புரோட்டானினுடைய மின்னூட்டம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? 1.6 into 10 to the power minus 19. ஓகேவா? So 1.6 into 10 to the power minus 19. So பவருக்கு பதிலா அங்க அந்த கேப் யூஸ் பண்ணிருக்கேன். கூலும் என்பது சரியான விடை. ரத்தத்தினுடைய BH மதிப்பு என்ன? ரத்தத்தினுடைய BH மதிப்பு என்ன? வெரி குட், வெரி குட், சூப்பர் காய்ஸ். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரத்தத்தினுடைய BH மதிப்பு 7.4 என்பது சரியான விடை. ரத்தத்தினுடைய BH மதிப்பு 7.4. காற்றின் அதிக அளவு உள்ள வாயு, காற்றில் அதிக அளவு உள்ள வாயு எது? ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் மீத்தேன். காற்றில் அதிக அளவு உள்ள வாயு என்னதுமா? நைட்ரஜன். காற்றில் அதிக அளவு உள்ள வாயு நைட்ரஜன். அடுத்த கேள்வி, செயற்கை மழையை உண்டாக்க பயன்படும் பொருள் என்ன? செயற்கையாக மழைப்பொழிவை ஏற்படுத்த பயன்படுத்தக்கூடிய பொருளின் பெயர் என்ன? காப்பர் ஆக்சைடு, வெள்ளி நைட்ரேட், வெள்ளி அயோடைடு அண்ட் சில்வர் நைட்ரேட். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளி அயோடைடு என்பது சரியான விடை. வெள்ளி அயோடைடு இது செயற்கை மழை உருவாக்க பயன்படுகிறது. நெல்லின் தாவர பெயர் என்ன? நெல்லின் தாவரவியல் பெயர் என்ன? நெல்லின் தாவரவியல் பெயர் ஒரைசா சட்டைவா. ஈஸி, நமக்கு தெரியும். பாக்டீரியாவை முதலில் கண்டுபிடித்து விவரித்தவர், பாக்டீரியாவை முதலில் கண்டுபிடித்து விவரித்தவர் யார்? வோப்லர், லூயி பாஸ்டியர், கோச், ஆண்டன் வான் லூவன்ஹோக். சோ ஆன்சர் என்னதுமா? ஆண்டன் வான் லூவன்ஹோக். பாக்டீரியாவை முதலில் கண்டறிந்து விவரித்தவர் ஆன்சர் வான் லூவன்ஹூக் இருக்காங்க. நம்மளுக்கு ஆண்டன் வான் லூவன்ஹூக் அப்படின்னா தெரியும். தாவரங்களின் உணவுப் பொருட்களை கடத்தும் திசு, தாவரங்களில் உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய திசு என்ன? சைலம், புளோயம், ஸ்க்ளீரன் கைமா, கோலன் கைமா. தாவரங்களில் உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய திறன் பெற்ற திசு என்னது? புளோயம். புளோயம் தான் உணவுப் பொருட்களை கடத்துது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, மாலைக்கண் நோய் எதனால் ஏற்படுகிறது? இதனுடைய இங்க இருக்க விட்டமின்ஸ்ல எந்த விட்டமின் குறைபாடுனால மாலைக்கண் நோய் ஏற்படுது? விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் சி, விட்டமின் கே. சோ மாலைக்கண் நோய் எந்த விட்டமின் குறைபாடுமா ஏற்படுது? வெரி குட் ஆன்சர் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ குறைபாடுனால நமக்கு என்ன ஆகுது? மாலைக்கண் நோய் ஏற்படுது. அடுத்த கேள்வி, ரத்தம் உறைவதற்கு தேவையான தாது பொருள் என்ன? ரத்தம் உறைவதற்கு தேவையான தாது பொருள் என்ன? மெக்னீசியம், சோடியம், இரும்பு அண்ட் கால்சியம். சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கால்சியம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஆப்ஷன் டி கால்சியம். அடுத்த கேள்வி, நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் என அழைக்கப்படும் சுரப்பி எது? நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் என்று அழைக்கப்படக்கூடிய சுரப்பி எது? தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, பிட்யூட்ரி சுரப்பி அண்ட் கணையம். நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் யாரு? பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் டார்வின் எழுதிய புத்தகம், டார்வின் அவர்கள் எழுதிய புத்தகம் இங்க இருக்கிறதுல எது? சமூக ஒப்பந்தம், சிஸ்டமா நேச்சுரே, இனங்களுக்கிடையே தோற்றம், பரிணாமத்தில் இயற்கை தேர்வு. ஓகே, சோ இங்க இருக்கிறதுல எதை டார்வின் அவர்கள் எழுதுனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. வெரி குட். என்னதுமா? இனங்களினுடைய தோற்றம் அப்படின்ற நூலை தான் யார் எழுதுனாங்க? சார்லஸ் டார்வின் அவர்கள் எழுதுனாங்க. அடுத்த கேள்வி, முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு, முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு
1947, 1951, 52, 56. வெரி குட். 1952. இத உங்களுக்கு கல்வியாண்டு மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1951, 52 இந்த ஆண்டுல முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. ஓகேவா? அடுத்த கேள்வி, இந்தியாவில் பொருள் மற்றும் சேவை வரி எந்த நாளிலிருந்து நடைமுறைக்கு வந்தது? இந்தியாவில் பொருள் மற்றும் சேவை வரி எந்த நாளிலிருந்து அறிமுகத்திற்கு வந்தது? அதாவது ஜிஎஸ்டி. ஜனவரி 1, 2017, ஏப்ரல் 1, 2017, ஜனவரி 1, 2016 and ஜூலை 1, 2017. ஆன்சர் வெரி குட். ஜூலை 1, 2017 ஆண்டு தான் நமக்கு என்ன வந்துச்சுமா? இந்தியாவினுடைய பொருள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியாவின் மிக பழமையான மலை எது? இந்தியாவினுடைய மிக பழமையான மலை ஆரவள்ளி மலை, ஹிமாலயா மலை, கழுகு மலை, சிவாலிக் மலை. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் மிக பழமையான மலைன்னு கேட்டா ஆரவள்ளி மலை, இந்தியாவின் இளைய மலைன்னு கேட்டீங்கன்னா இமயமலை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆரவள்ளி அப்படின்றது சரியான விடை. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் என்ன? 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் என்ன? 2007. எஸ், யங்கஸ்ட் ஹிமாலயா, ஓல்டஸ்ட் ஆரவல்லி. ஓகே, 2007, 12, 8, 13, 12 to 17, 11 to 16 என்ன கேட்டிருக்காங்க? 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் என்னதுமா? 2011 இருந்து 2007 இருந்து 2012 வரைக்கும் 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, மீ சிதறல் என்பது எவ்வகை சிதறல்? மீ சிதறல் என்பது எவ்வகை சிதறல்? மீட்சி அற்ற சிதறல், மீட்சி சிதறல், இரண்டும், இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் நோட் பண்ணலாமா? மீ சிதறல் என்பது எவ்வகை சிதறல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னதுமா? மீ சிதறல்னா வெரி குட், மீட்சி சிதறல். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ரேடார் கருவி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ரேடார் கருவி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ராமன் விளைவு, டாப்லர் விளைவு, ஜூல் விளைவு, எதிரொலி. ரேடார் கருவி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? டாப்லர் விளைவு. ஓகேவா? டாப்லர் விளைவின் அடிப்படையில தான் இந்த ரேடார் கருவி தத்துவம் செயல்படுகிறது. அடுத்த கேள்வி, நமக்கு அருகாமையில் உள்ள அண்ட்ரோமீடா விண்வெளி திறன் எவ்வளவு தொலைவில் அமைந்துள்ளது? ஆன்டிரோமீடா விண்வெளி திறன் எவ்வளவு தொலைவில் அமைந்துள்ளது? 1.5 மில்லியன் ஒளியாண்டு, 5.2 மில்லியன் ஒளியாண்டு, 3.6 மில்லியன் ஒளியாண்டு, 4.2 மில்லியன் ஒளியாண்டு. ஆன்சர் சொல்லலாமா? ஆன்சர் என்னதுமா? 2.5 மில்லியன் ஒளியாண்டு தொலைவில் இருக்கக்கூடியதான் ஆண்ட்ரோமீடா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, எப்சம் உப்பின் வேதிப்பெயர் என்ன? எப்சம் உப்பின் வேதிப்பெயர் என்ன? காப்பர் சல்பேட், கால்சியம் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட், ஜிங்க் சல்பேட். ஆன்சர் மெக்னீசியம் சல்பேட். எப்சம் உப்பினுடைய வேதிப்பெயர் என்னமா? மெக்னீசியம் சல்பேட். ஓகே, எப்சம் உப்பு, மெக்னீசியம் சல்பேட் மறந்துடாதீங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, 12 கிராம் C12 ஆனது அவகெட்ரா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. அடுத்து, 1 மோல் ஆக்சிஜன் வாயுவானது அவகெட்ரா எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டது. 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவகெட்ரா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. 1 மோல் எலக்ட்ரான் என்பது 6.023 × 1023 எலக்ட்ரான்களை குறிக்கிறது. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவகெட்ரா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சுடர் சோதனையின் போது ஜிங்க் வகை உப்புக்கள் என் நிறத்தை தருகிறது? சுடர் சோதனையின் போது
ஜிங்க் வகை உப்புக்கள் எந்த நிறத்தை தருகிறது? பச்சை, இளஞ்சிவப்பு, செந்நிற மஞ்சள், செங்கல் சிவப்பு. ஆன்சர் பச்சை நிறம். சுடர் சோதனையின் போது ஜிங்க் என்னமா தருது? பச்சை நிறத்தை கொடுக்குது. ஓகே, வெரி குட். அடுத்த கேள்வி, சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுவதால் ஏற்படும் நோய். சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுவதால் ஏற்படக்கூடிய நோய் ஹைப்பர் கிளைசீமியா, கிளைகோசூரியா, பாலியூரியா, பாலிலிப்டீசியா. ஆன்சர் கிளைகோசூரியா. கிளைகோசூரியா அப்படின்ற நோய் தான் ஏற்படுது. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி டேஸ். டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தக்கூடிய நொதி கத்திரிக்கோல், ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியேஸ், கத்தி, ஆர்என்ஏ நொதிகள். ஆன்சர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியேஸ். டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தக்கூடிய நொதி என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியேஸ். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி, எரித்ரோமைசின் எந்த நுண்ணுயிரில் இருந்து பெறப்படுகிறது? எரித்ரோமைசின் எந்த நுண்ணுயிரியில் இருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் ஏ, பெனிசிலியம் நோட்டேட்டம், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ், பேசிலஸ் சப்டிலிஸ். ஓகே, சோ நல்லா பாருங்க, எரித்ரோமைசின் எந்த நுண்ணுயிரில் இருந்து பெறப்படுகிறது? ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஆன்சர் என்னமா வரும்? வெரி குட், சூப்பர். ஆன்சர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ் அப்படின்றது சரியான விடை. அடுத்த கேள்வி, வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் இரவு குருட்டுத்தன்மை. இப்பதானே பார்த்தோம், மாலைக்கண் நோய். வைட்டமின் ஏ குறைபாட்டினால எந்த நோய்மா வருது? மாலைக்கண் நோய் வருது. ஓகேவா, நோட் பண்ணுங்க. சோ யூஸ்ஃபுல்லான क्वेश्चंस கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோழர்கள் வெளியிட்ட செப்பு நாணயத்தில் எந்த விலங்குகளின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது? சோழர்கள் வெளியிட்ட செப்பு நாணயங்களில் எந்த விலங்குகளினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது? புலி, யானை, குதிரை, காளை. காளை, யானை, குதிரை, புலி. ஆன்சர் என்னதுமா? புலியும் யானையும். சோழர்கள் வெளியிட்ட நாணயத்துல புலி, யானையினுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு, சேரர், நல்லா கவனிங்க. மாங்குளம் கல்வெட்டு, ஜம்பை கல்வெட்டு, புலிமான் கொம்பை கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு. வெரி குட், ஆப்ஷன் டி, புகழூர் கல்வெட்டு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. நீல தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர். நல்லா क्वेश्चन கவனிங்க. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் தீனபந்து மித்ரா அவர்கள். தீனபந்து மித்ரா அவர்கள் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தும் எந்த இயக்கத்தின் மூலம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது? பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தும் எந்த இயக்கத்தின் மூலம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது? கிளாபத் இயக்கம், வரிகவுடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் மூலமாக பட்டங்களும் மரியாதை நிமித்தமான பதவிகளும் திரும்பி அளிக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கம். அடுத்த கேள்வி, வர்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார்? வர்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன், மகாத்மா காந்தி, ராஜாராம் மோகன் ராய், பிரேசர். ஆன்சர் வர்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யாரு? மகாத்மா காந்தி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, வாஸ்கோட காமாவின் கடல் வழியை பின்பற்றி கள்ளிக்கோட்டையை அடைந்த இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி யார்? வாஸ்கோட காமாவின் கடல் வழியை பின்பற்றி கள்ளிக்கோட்டையை அடைந்த இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்
பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். சோ ரெண்டாவதா கள்ளிக்கோட்டைக்கு வந்த போர்ச்சுகீசியர் யாருமா? பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்றவரு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி 42. மூன்றாவது புத்த மாநாடு. மூன்றாவது புத்த மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம், வைசாலி, பாடாலிபுத்திரம், காஷ்மீர். ஆன்சர் பாடாலிபுத்திரம். மூன்றாவது புத்த மாநாடு பாடாலிபுத்திரம். ஓகேவா? அடுத்து தென்னர், வானவர், சென்னி, அதியமான். ஓகே, ஆன்சர் நோட் பண்ணுங்க, பொருத்துகமாது. சோ தென்னர் அப்படின்னா பாண்டியர் வருமா? தென்னர்னா பாண்டியர். ஓகே, ஈஸியா எழுதிடலாம். அடுத்தது வானவர்னா சோழர், சென்னினா சேரர், அதியமான்னா வேளிர். ஓகே, 4 2 1 3. ஓகே, ஆன்சர் பி 4 2 1 3. ஓகேவா? ஈஸி क्वेश्चन. அடுத்த கேள்வி கங்காதேவியால் இயற்றப்பட்ட நூல் எது? கங்காதேவியால் இயற்றப்பட்ட நூல் எது? அமுக்த மால்யதா, பிருத்திவிராஜ ராசே, ராஜதரங்கிணி, மதுரா விஜயம். கங்காதேவியால் இயற்றப்பட்ட நூல் மதுரா விஜயம். மதுரா விஜயம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி மசாகன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? மசாகன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? மும்பை, விசாகப்பட்டினம், கொல்கத்தா அண்ட் கொச்சின். ஓகே, நல்லா क्वेश्चन கவனிங்க. மசாகன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? எங்குமா இருக்கு? மும்பை. இந்த தொழிற்சாலை மும்பைல இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.